ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடுங்க, நல்ல மூளை வேலை செய்யும். வல்லாரக்கீரை சாப்பிடுங்க, பயங்கரமா மூளை வேலை செய்யும். இப்படி வந்து பல பேர் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இதெல்லாம் சாப்பிடறதுனால உண்மையிலேயே வந்து மூளை வேலை செய்யுமா? நியூட்ரிஷன் வேல்யூ படி பார்த்தா வெண்டைக்காய் சாப்பிடுறதோ வல்லாரக்கீரை சாப்பிடுறதோ பார்த்தீங்கன்னா 1% கூட வந்து கொடுக்கறது இல்ல, நியூட்ரிஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லுது. எக்ஸாக்டா சொல்றதா 0.02% நமக்கு வந்து நியூட்ரிஷன் தருது. கேட்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்குங்களா? சாதாரண இந்த வீடியோல வந்து என்ன மாதிரி உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டா உண்மையான சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தரும், மெமரி பவர் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எல்லாருக்கும் வணக்கம், நான் அக்ரம். எனக்கு வந்து 46 மொழிகள் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல பேர் தெரியும். எப்படி வந்து நான் ஒவ்வொரு மொழிகளும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சிருக்கேன், ஞாபகம் வச்சு நான் வந்து பேசுறேன். மற்றும் வந்து 400 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத வாசிக்க தட்டு சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஒவ்வொரு மொழியோட எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். வெல், இதுக்கான பெரிய ரீசன் வந்து இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னா மெமரி பவர், ஞாபக சக்தி. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரெயின் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல வந்து நம்ம பிரெயினோட கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் வந்து ஜிம் போகணும். கரெக்டா? ஜிம்ல போய் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனா வெறும் ஒர்க் அவுட் பண்றது மட்டும் போதுமா? நமக்கு வந்து சத்துக்கள் தேவையில்ல. நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆகணும் அப்படின்னா எனக்கு தேவையான முதல் சத்து என்ன? புரோட்டீன். அப்போ நான் வந்து புரோட்டீன் எடுத்துட்டாதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் வந்து டெவலப் ஆகும். சோ அப்ப வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் பாடி பில்டர் ஆகலாம். இந்த புரோட்டீன் மாதிரி நம்ம மூளைக்கு வந்து ஒரு 55 வகையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படும். நம்மளால தினமும் காலைல இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறோம். இதுல வந்து மெயின் சத்து என்ன இருக்கு? இது எல்லா ஃபுட்லயும் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் மூளைக்கு வந்து தேவைதான். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 சத்துக்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிருப்பேன். இந்த 55 சத்துக்கள்ல கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு சத்து நீங்க மட்டும் சாப்பிட்டே இருக்கீங்க. ரிமைனிங் இருக்க 54 சத்துக்கள் நீங்க வந்து எடுக்கல அப்படின்னா உங்க மூளை வந்து எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யுமா, செய்யாதா? சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம மூளைக்கு வந்து மிக சிறந்த உணவு வந்து இது முதலாவது உணவு, ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபுட். எஸ், ஆக்சிஜன், பிராணவாயுன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஆனா நமக்கு வந்து ஒழுங்கா கிடைக்குதா? கிடைக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம வந்து எழுந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு 8 மணிக்கு தான் எழுந்திருப்போம். அப்ப எப்படி கிடைக்கும்? சோ நம்ம வந்து 4-5 மணிக்கு எந்திரிச்சு யோகா மற்றும் முத்திரைகள் வந்து பண்ணணும். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோஸ் வந்து நீங்க வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதை தவிர்த்து மூளைக்கான சில யோகா மற்றும் எக்ஸசைசஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் ஷேர் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து பண்ணணும். நான் என்னென்ன மாதிரி உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா டாக்டர் மொழிப்பிரியன் நிறைய வந்து பிரெயின் நியூட்ரிஷன் சம்பந்தமான கோர்சஸ் படிச்சு அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி மற்றும் அவரே பாத்தீங்கன்னா வந்து நிறைய உணவுகள் வந்து ட்ரை பண்ணி பிரெயின் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சோட ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த புக் வந்து இதுதான் பிரெயின் ஃபீஸ்ட். இவ்வளவு பெரிய புக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 544 பக்கங்கள் வந்து இருக்கு. நான் இந்த புத்தகத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். சோ இது வந்து இப்ப எனக்கு கரெக்டா வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கு. பாருங்க, 35 விதமான தலைப்பு வந்து ஒவ்வொரு விஷயம் அழகா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து மூளைக்கு வந்து 55 சத்துக்கள் வந்து தேவைன்னு சொல்லியிருந்தேன். அந்த 55 சத்துக்களும் பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி உணவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் இந்த சத்துக்கள் இனிமே டீனேஜ் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ எவ்வளவு அவங்களோட மூளைக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க. மற்றும் உங்களை மாதிரி பெரியவங்க குரோனப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மூளைக்கு வந்து எவ்வளவு சத்துக்கள் தேவை, என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்றத எழுதிப்பாங்க. மற்றும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மூளைக்கு என்னென்ன மாதிரி தேவைப்படும் அப்படின்றத எழுதிப்பாங்க. அப்புறம் வந்து வயதானவங்க இருக்காங்களா அவங்களுக்கு அவங்களோட மூளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி சத்துக்கள் தேவை, அவங்களுக்கு எது கொடுத்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா மூளையில வந்து இந்த சத்துக்கள் வந்து கம்மியா இருக்கு, இந்த சத்துக்கள் வந்து இந்த உணவுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம், அது வந்து இந்த உணவுல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும், அதுக்கப்புறம் உங்க மூளை வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் துல்லியமா குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம சாப்பிடுறத டாப் 10 லிஸ்ட் வந்து வகைப்படுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் லெகியூம்ஸ் பார்த்தா நம்ம மூளைக்கு சாப்பிடக்கூடிய பருப்பு பயிர் வகையில வந்து நம்பர் 1ல இருக்கிறது வந்து கருப்புளுந்து. எத்தனை பேர் நம்ம சாப்பிடுறோம்? நான் வந்து வாரத்துல 4 வாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்புளுந்து வந்து சாப்பிட்டுருவேன். நான் 100 கிராம் சாப்பிட்டா என்னென்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல இரும்பு சத்து அளவு பாருங்க, 7.6 மில்லிகிராம் எனக்கு கிடைக்குது. பேச்சம்பழம் சாப்பிடுங்க, உங்களுக்கு நிறைய இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி இருக்கவங்க கதை விடுவாங்க, அதை நம்பாதீங்க. சோ இன்னும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை விட சூப்பரான உணவுகள் இந்த புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்றேன். நான் 100 கிராம் பேச்சம்பழம் சாப்பிட்டேன்னா அது எவ்வளவு இரும்பு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 0.9 மில்லிகிராம் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு மூளைக்கு வந்து இரும்பு சத்து எவ்வளவு அப்படின்னா 10-18 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். அதே வந்து 100 கிராம் கருப்புளுந்து சாப்பிட்டா 7.6 மில்லிகிராம் கிடைக்குது. ஆனா பேச்சம்பழம் சாப்பிட்டா
0.9 மில்லிகிராம் தான் கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட மூளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லிகிராம் வந்து இரும்பு சத்துக்கு நீங்க வந்து பேரிச்சம்பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிடணும்? 1.25 கிலோ சாப்பிட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த 10 மில்லிகிராம் இரும்பு சத்து வந்து உங்க மூளை கிடைக்கும். இவ்வளவு விஷயம் நமக்கு வந்து தெரியாம இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு உணவுலையும் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த புத்தகத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க வந்து ஒவ்வொரு உணவையும் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடுங்க. மத்தவங்க சொல்றாங்க, சோசியல் மீடியா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பாதீங்க. நம்ம மூளையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து எவ்வளவு வயசானாலும் ஞாபக சக்தியோட இருக்க முடியும். அப்பதான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சாதிக்க முடியும். கடைசியா இந்த புத்தகத்துல, அதாவது என்னோட அப்பா வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதுறதுல வந்து ஒவ்வொரு லிஸ்ட்லயும் வந்து நான் வந்து டாப் 1 அந்த உணவை மட்டும் வந்து உங்களுக்கு சொல்றேன். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் ட்ரிங்க்ஸ். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால், கோகனட் மில்க். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வால்நட். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதைகள். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் ஃபிஷஸ். இது வந்து சார்டின் ஃபிஷ், அதாவது மத்தி மீன். இது வந்து மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1. டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் ஆர்கன் மீட்ஸ். இதுல நம்பர் 1 வந்து மட்டன் லிவர், அதாவது ஆட்டு ஈரல். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் ட்ரை ஃபுட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைட் கோஜி பெர் தான் நம்பர் 1. டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் லெகிம்ஸ். இது வந்து பிளாக் கிராம், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கருப்பு உளுந்து, அதுதான் நம்பர் 1. டாப் 5 பிரெயின் பூஸ்டிங் எக்ஸ். இது வந்து கூஸ் எக்ஸ், அதாவது வாத்து முட்டை. டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் மீட்ஸ். இது வந்து lamb மீட், அதாவது ஆட்டிறைச்சி. டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் மில்லட்ஸ். இதுல வந்து நம்பர் 1 வந்து ஃபிங்கர் மில்லட், அதாவது கேழ்வரகு. டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். இது வந்து டர்மரிக். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் ஆயில்ஸ் வந்து கோல்ட் பிரஸ் வெர்ஜின் செசமி ஆயில், அதாவது நல்லெண்ணெய். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரீன்ஸ். இது வந்து ஸ்பினிச். டாப் 10 பிரெயின் பூஸ்டிங் ஃப்ரூட்ஸ் வந்து பிங்க் குவாவா. இது மாதிரி நிறைய உணவுகள் மூளைக்கு வந்து தேவையானது வந்து புக்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மற்றும் முக்கியமானது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 45 பிரெயின் டேமேஜிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தனியா போட்டிருப்பாங்க. நம்ம ஃபாலோ பண்றது ஓகே, நல்ல விஷயங்களா, மற்றும் கெட்ட விஷயங்கள் இருக்கிறது அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ரொம்ப ஞாபகம் மறதி இருக்கு, எதை படிச்சாலும் மறக்குது அப்படின்னா, சோ இந்த புக்கோட ஃபைனல் பேஜஸ் வந்து 30 days டயட் பிளான், பிரெயின் பூஸ்டிங் டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டே 1ல இருந்து டே 30 வரைக்கும் என்னென்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், காலைல என்ன சாப்பிடணும், மதியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைகளுக்கும் நம்ம என்னென்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூளைக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க. இந்த 30 days மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே உணர்வீங்க. நிறைய மக்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா வந்து கவனிச்சுக்கிறாங்க, ஆனா பிரெயினை வந்து அவ்வளவு கவனிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரெயின் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்கோம், உடலை ஞாபகம் வச்சுக்கோம், மூளை தானே ஞாபகம் வச்சுக்கோம். அப்ப நம்ம வந்து மூளை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கோம். இந்த புத்தகத்துல இருக்க ஒவ்வொரு உணவுலையும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தா கண்டிப்பா இருக்கணும். இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க 9789960549. நன்றி. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.